இவருக்கு நாம் என்றும் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பை நாம் பார்த்திருந்தோம். நம்மை படைத்தவரே ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரே மாட்சியோடு இன்று நம்மை காப்பவரே மகிமையோடு இன்று நம் முன்னே இருக்கின்றார். நம்மை படைத்தவரே ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரே மாட்சியோடு இங்கு நம்மை காப்பவரே மகிமையோடு இங்கு நம் முன்னே இருக்கின்றார். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். The devotees of Our Lady of Health, Vallankani, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media. In a special way, for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். எரேமியா வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு இறைவன் விடுத்த அழைப்பு. இறைவனுடைய அழைப்புக்கேற்ற வாழ்க்கை வாழாமல் அவர்களுடைய பிரமாணிக்கத்தை மறந்து தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறு அவர்கள் செல்கின்ற போது அவர்களுடைய வழிபாடும் அவர்கள் நுழைகின்ற இந்த எருசலேம் தேவாலயம் கல்வர் குகையாகிவிடும் என்று இறைவன் அவர்கள் மீது அக்கறை கொண்டு கவலை கொண்டு உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை குறித்து இறைவன் கவலை கொள்கிறார். எனவே நம்முடைய தவறான வழிகளை செயல்முறைகளை விட்டுவிட்டு இறைவன் பாதம் திரும்பி நடக்க வரம் கேட்டு இப்பலியில் இணைவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலும் இருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தின் நிலையான மகிழ்ச்சியை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து முதல் வாசகம். ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீர் அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். இது ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகின்றீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கின்றீர்கள். பொய்ய அணை இடுகின்றீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டுகின்றீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகின்றீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுள் வந்து என் முன்னே நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கின்றீர்கள். அருவருப்பான் இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 84 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களின் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது.
உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோ. அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோ. அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அதுவே உங்களை மீட்க வல்ல. அல்லேலூயா 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 அல்லே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 13 இறைவார்த்தைகள் 24 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாய் கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இன்றைய முதல் வாசகம் ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயில் நின்று நீர் அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே.
ஆண்டவருடைய அந்த இல்ல வாயிலில் நுழைவாயில் நின்று கொண்டு இஸ்ராயேல் மக்கள், யூதாவினுடைய மக்கள் அங்கே வழிபட சென்று கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு அவர்கள் நுழைந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையின் முரண்பாட்டை, அந்த வாழ்க்கையில் அவர்கள் வாழுகின்ற இறைவனிடத்திலே அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த பொய்யான வெளிவேடத்தனமான நம்பிக்கையை பார்த்து இறைவன் மிகுந்த வேதனைப்படுகிறார், ஆதங்கப்படுகிறார். ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் என்று இவர்கள் ஏமாற்று சொற்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களிடத்திலே உண்மையான பக்தி இல்லை, உண்மையான நம்பிக்கை இல்லை. எதற்காக நான் இந்த மக்களை அழைத்தேனோ அதற்கேற்ற அந்த வாழ்க்கை இவர்கள் வாழவில்லை. எனவே இந்த மக்களை பார்த்து சொல், உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறையானது மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது. உங்களை அழிவுக்கு அது இட்டுச் செல்லப் போகிறது என்பதை நீங்கள் உணராமல் இன்னும் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒடுக்கப்படும் என்பதை இறைவன் எச்சரிக்கையாக அங்கு சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், நாங்கள் ஆலயங்களுக்கு செல்கிறோம், தேவனை வழிபடுகிறோம், எங்கள் கடவுளை வழிபடுகிறோம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்குகின்றீர்கள். ஏழை எளிய மக்களை வதைக்கிறீர்கள். மாசற்றோருடைய இரத்தத்தை நீங்கள் சிந்துகின்றீர்கள். அந்நிய கடவுளை நீங்கள் வழிபடுகின்றீர்கள். இப்படியெல்லாம் நீங்கள் இருந்து கொண்டு இந்த ஆலயத்தின் வழியாக, இந்த நுழைவாயில் வழியாக நீங்கள் சென்று என்னை வழிபடுகின்ற போது நிச்சயமாக அது மிகவும் ஒரு கொடூரமான வாழ்க்கை முறையாக இருக்கிறது, பயனற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. இன்னும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் செய்கின்ற இந்த செயல், கடவுளுக்கு முன்பாக நீங்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தை, நாங்கள் பாதுகாப்பாக உள்ளோம் என்கிறீர்கள், இது அருவருப்பான பாதுகாப்பு அப்படிங்கிறார். கடவுளுக்கு அவ்வளவு வெறுப்பாக இருக்கிறது. இவர்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தை அவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இவர்கள் சொல்வதற்கும் செய்வதற்கும், இவர்கள் சொல்வதற்கும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கும் இடையே பயங்கரமான முரண்பாடு இருக்கிறது, பாரடாக்ஸ். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார்னா, இதை கல்வரின் குகையாக்கி விட்டீங்களே என்று வேதனைப்படுறார். நீங்கள் நுழைகின்ற இந்த ஆலய நுழைவாயில், இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ, நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இயல்பாக சொல்கிறார். நீங்கள் பண்ணுற அநியாயத்தில் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்களுடைய ஏமாற்று வேலைகளையெல்லாம் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீங்கள் இவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவர் என்று வழிபடுகின்றீர்கள், அங்கே உங்களுடைய வாழ்க்கையிலே அது கிடையாது. ஏமாற்றுகின்றீர்கள், மற்றவர்களை வதைக்கின்றீர்கள், அனாதைகளை கொடுமைப்படுத்துகின்றீர்கள். அவ்வாறு சொல்லிவிட்டு நீங்கள் ஆலயத்திற்குள் நுழைவது என்பது நிச்சயமாக இது ஏமாற்று வேலை என்று எருசலேம் தேவாலயத்தில் அந்த நுழைகிற மக்களுக்கு எரேமியா நின்று கொண்டு போதிக்கின்ற அந்த போதனை இன்றைய வாசகமாக இருக்கிறது. யதார்த்தமாக இறைவன் அந்த மக்களை சாடுகின்றார். அதே நேரத்தில் கடவுள் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை சுட்டிக்காட்டிவிட்டு பொறுமையோடு காத்திருக்கிறார். அவர்கள் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர்கள் திருந்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை, அவர்கள் வழிமுறைகளை, நெறிமுறைகளை மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்பொழுதுதான் நற்செய்தியானது இதோடு நாம் தொடர்ந்து பார்க்க முடியும். இஸ்ரேல் மக்களுடைய, குறிப்பாக அந்த பாலஸ்தீன இஸ்ரேல் பகுதியில் வாழுகின்ற அந்த வாழ்க்கை முறை, அந்த அவர்களுடைய அந்த பயன்பாடு, இந்த நற்செய்தியை நாம் பார்த்து அந்த உவமையை ஆண்டவர் சொன்னது 2-3 நாட்களுக்கு முன்பாக நாம் கேட்டோம். விதைப்போர் உவமை. விதைப்போர் உவமையில் அந்த விளைச்சல், அந்த விதைகின்ற தொல்லிக்கப்பட்ட அந்த விதையானது விழுந்த இடத்திற்கு ஏற்ப அதன் பலன் மாறியது. வழியோரம், முட்செடி,
பாறை நிலம். எனவே அந்த இடத்திற்கு ஏற்ப அது. இன்றும் நான் பார்க்கிறோம், ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைக்கின்றார். ஆனால் அந்த நல்ல விதைகளை விளைக்கின்ற பொழுது கள்வர்கள் அல்லது அயலான் தீயவர்கள் என்ன பண்ணுகின்றார்கள், தூங்கும்போது பகைவன் கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். காரணம் என்னவென்றால், அந்த பாலஸ்தீன் பகுதியில் இந்த மாதிரி ஒரு களைகள், இதை தொடக்கத்தில் நாம் அதோட பிரித்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒன்றோடு ஒன்று ஊடுருவி பாயும் ஊடுபயிராக இருக்கும் இந்த களைகள். அந்த அளவுக்கு இங்கே ஆண்டவர் சொல்லுவது, அந்த கோதுமையினுடைய இன்னசென்ட், ஹார்ம்லெஸ், ஒன்றுமறியாத வெகுளியான அந்த கோதுமையோடு இந்த களையானது ஊடுருவி விடுகின்றது. இப்போ இரண்டும் ஊடுருவி இருக்கிறதுனால் ரெண்டையும் நாம் பிரித்து பார்க்க முடியவில்லை. அப்போ தான் அந்த பயிர்கள் விளைந்து கதிர்விட்ட போது பார்க்குறாங்க, அங்கே நல்ல விதைகளாக நாம் விளைத்தோம், ஆனால் அங்கு களைகள் காணப்படுகின்றவை எப்படி என்று கேட்டார்கள். இது பகைவன் உயர்த்த விட்டான். இந்த உலகத்தில் தீமைகளுடைய பிரசன்னம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், வைப்ரண்ட், ரொம்ப டைனமிக். எப்படி உள்ளே வருது என்றே தெரியாது. அதுதான் இந்த உலகத்தினுடைய இயல்பு. நாம் வாழுகின்ற அன்றாட சூழலாம் பார்க்கிறோம். அயலான் அல்லது தீமை அல்லது தீயவனுடைய சக்தி அல்லது சாத்தானுடைய சூழ்ச்சி அல்லது மனிதர்களுடைய சூழ்ச்சி எல்லாம் மிக மிக வைப்ரண்ட், வெரி ஆக்டிவ், very dynamic in this reality of the life that we face today. அதே மாதிரி தான் இந்த களையும் வெகுளியான ஹார்ம்லெஸ் இன்னசென்ட் அந்த வீட், அந்த கோதுமையில் இது உள்ள புந்துருச்சு, ஊடுகின்ற ஊடுபயிர். அதுவும் அறியாமல் வளர்ந்து விட்டது. இப்போ வளர்ந்த பிறகுதான் அங்கே தெரிகின்றது, ஆஹா களை வந்துடுச்சு. இப்போ இவர்களுக்கு கோவம் வருது, நம்ம நல்லதில் போட்டால் கெட்டது வந்து கொண்டு இருக்கிறது, என்ன செய்வது, வாருங்கள் போய் அதை அடியோடு பிடுங்கி விடுவோம் என்று இந்த பணியாளர்கள் கேட்கின்றார்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறார், வேணாம். அருமையாக ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையான உவமை. களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையை நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அப்போது என்னாகும், அதுவும் வந்துடும், விட்டுருங்க, காத்திருப்போம், வளர விடுங்கள், இரண்டையும் வளர விடுங்கள் என்கிறார் ஆண்டவர். இங்கு சொல்லுகின்ற இந்த வார்த்தை இரண்டையும் வளர விடுங்கள், பொறுமையாக இருக்கிறார். தீய சக்திகள் அல்லது தீச்செயல்கள் அல்லது சூது வருகின்ற போது இறைவன் உடனடியாக அதை சீர்படுத்துவதில்லை, வளர விடுகின்றார். காரணம் என்னவென்றால், அதோடு சேர்ந்து இந்த நல்லதும் மோசமாகிவிடக்கூடாது, போய்விடக்கூடாது. எனவே இந்த நல்லவர்கள் தங்கள் நிலைக்கு திரும்பி வர வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது குறிப்பிட்ட காலம் வந்தவுடன் அதை பிரித்து கடைசியில் அது அந்த பயிர் முத்தி அந்த மொட்டு அல்லது அந்த தலை முடித்து ஒதுங்குகின்ற பொழுது தான் அது தெரிகிறது இது களை என்று. எனவே அவற்றை நாம் பிரித்து விடுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், இறைவன் நமக்கு பல்வேறு வாய்ப்புகளை தருகிறார். வாழுகின்ற நாம் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை நாம் புரிந்து கொண்டு இறைவனுடைய அந்த கருணையோடு, கடவுளுடைய கருணையை, அவருடைய அளவிட முடியாத அன்பை இது வெளிப்படுத்துகிறது. அதனால தான் இந்த மக்கள் தவறான வழியிலே போய்விட்டார்கள், இவர்களுடைய வழிகள் மாறிவிட்டன, இவர்களுடைய செயல்கள் மாறிவிட்டன என்று இஸ்ராயேலினுடைய கடவுள் அவர்களை அப்படியே விட்டுவிட கூப்பிடுறார் எரேமியாவை. உங்கள்கிட்ட சொல்லுப்பா,
அந்நிய கடவுளை அவர்கள் வழிபட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை காட்டி கொடுத்துட்டாங்க, எனக்கு குழி பறித்து விட்டார்கள், எனவே இவங்க எப்போ திரும்ப போகிறாங்க என்பவர்கள் ஏமாற்று வேலை செய்கிறார்கள். ஆண்டவருடைய கோயில் என்று ஆண்டவர் என்று வழிபடுகின்றார்கள். ஆனால் வெளியில் போய் ஏழைகளையும் எளியவர்களையும் அனாதைகளையும் ஒடுக்குகின்றார்கள், வதைக்கின்றார்கள். எனவே இது நல்லதில்லை. அப்படி பார்த்தா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கல்வர்களாகி விடுவார்கள். எனவே இது கல்வர்களுடைய கோயிலாக, இது குகையாக இது மாறிவிடும். இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இங்கு ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்வது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அலைவைப்பை அல்லது நாம் பெற்ற அந்த வாழ்க்கையை நாம் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக வாழ்வதற்கு அல்லது இறைவனை நோக்கி நாம் திரும்புவதற்காக கடவுள் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். உடனே அவர் முடிவெடுக்கலை, உடனே குயிக்காக நம்மளை அவர் காலிபட விரும்பலை. அப்போ வாழ்க்கையினுடைய ஓட்டமும் ஒவ்வொரு ஓட்டமும் நமக்கு ஒரு அனுபவத்தை தருகிறது. அதனால தான் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், சம் மிஸ்ட்ரிஸ் இன் லைஃப் cannot be fully understood but ought to be boldly lived. வாழ்க்கையில் பல புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை நாம் தைரியமாக வாழ வேண்டும். ought to be boldly lived. Some struggles in life cannot be totally eliminated but ought to be. அது அந்த வாழ்க்கையில் சில போராட்டங்களை நம்ம முழுமையாக அதை விளைக்கிற முடியாது, தவிர்த்திட முடியாது. அதை நாம் ought to be boldly challenged, அவற்றை தைரியமாக எதிர்க்க வேண்டும். cannot be eliminated, boldly challenged. Some problems in life cannot be wholly solved but ought to be. சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில், அதாவது முழுமையாக அவற்றை நாம் தீர்த்து விட முடியாது, அல்லது முழுமையாக அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் ought to be bravely encountered, அவற்றை நாம் தைரியமாக சந்திக்க வேண்டும். சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில், இதற்காகத்தான் இறைவன் நமக்கு வாய்ப்புகளை தருகிறார், அல்லது இறைவன் நமக்கு சந்தர்ப்பங்களை தருகிறார். எனவே நாம் சந்திக்கின்ற அல்லது நம்மோடு வாழுகின்ற இந்த வாழ்க்கை சூழல், இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டம் நம்மை நிறுத்திவிடாமல் இறைவனுடைய அழைப்பை உணர்ந்து நாம் இறைவனை நோக்கி நாம் திரும்பி வருகின்ற பொழுது நம்முடைய வழிமுறைகளையும் நம்முடைய செயல்முறைகளையும் சீர்படுத்தி கொள்கிற போது நாம் ஆண்டவரே 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 என்று அழைப்பது பொருத்தமாகும். அப்போது இறைவன் நம்மை குறித்து பெருமிதம் கொள்வார், மகிழ்ச்சி கொள்வார். நீங்கள் ஜெயிப்பதை நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், நான் நிறைவாக ஆஸ்வதிப்பேன் என்று சொல்வார். அத்தகைய அருள் நிறைந்த உண்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு வரம் கேட்டு ஜெபிப்போம். தந்தாடும் என்றும் தந்தாடும் உமக்கு உகந்தது ஆகுமோ? ஏனை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே.
சகோதர சகோதரியே எடுத்து முடியுமான பலி எல்லாம் தனக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் நல்கிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றி நிலைத்து நின்று நிலையான ஒலியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொலிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று கூலியம் புரிய தகுந்தோர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திடும் இதனுக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றரலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உதவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமரல உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். இதயமெனும் கோயிலில் பாரும் மாறும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயமெனும் கோயிலில் பாரும் பாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. வல்லவர் நீ தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. என்னிலே நீ வரும் நேரமெல்லாம்
அது தேனினும் இனிதாய் இருக்கின்றது. எம்முடன் நீர் இல்லா நேரமெல்லாம் அது நிலவில்லா வானமாய் விடுகின்றது. உண்மை ஒளிய உயிரை உணவை எழுந்திடுவார், அன்பே அருளை எம்மில் நீயும் கலந்திடுவார். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உமை இதயம் தன்னில் ஏந்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்று மது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அன்னையின் அன்பு பக்தர்களே, வேளாங்கண்ணி திருத்தல பேராலய கீழ்கோவிலில் திங்கள் முதல் வியாழன் வரை ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மதியம் 3 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும் தமிழில் திருப்பலியும் நடைபெறும். இறைமக்கள் அனைவரும் இத்திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரையும் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், பிரியர் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் மறைமாட் பரிபாலகர் பேரருள் திரு சகாயராஜ், இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையரின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்தி தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களோடு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவை. இவர்கள் தோல்வியால் தோண்டு போகும்போது நடக்க இயலா சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் ஆடும் அதிசயமே அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் ஆடும் அதிசயமே உம்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே